ஒரு 26 வயசு விதவை பொண்ணை அந்த ஊரே மோசமான பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கு. செல்வி 26 வயசில் தன்னுடைய கணவனை இழக்கிறா. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் போராட வேண்டிய அவசியம் வரல, இந்த சமுதாயத்தோட போராட வேண்டிய அவசியம் அவளுக்கு வருது. செல்வி சொல்கிறா, என் கணவனை என் கையால் கொண்டிருந்தா கூட எனக்கு 12 வருஷம்தான் ஜெயில் தண்டனை. ஆனால் இந்த சமுதாயம் என்னுடைய நடத்தையை சொல்லி சொல்லி சாகிற வரைக்கும் தண்டனை கொடுத்துட்ருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் நடத்த கெட்டவன். நைட்டு 11 மணிக்கு அவசரத்துக்கு லைட்ஸ் ஏதாவது போட்டால் நான் மோசமானவன். இப்படிங்கிற பார்வை சமுதாயத்துக்கு யார் கொடுத்தா, எப்படி வந்துச்சுங்கிறது அவளுடைய மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. அவளுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தன்னுடைய சொந்த குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறது தான் அவளுக்கு மிகப்பெரிய பாரமாக மனசில் அமையுது. இருந்தாலும் 42 வயசுக்கு மேலே அவளுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்ட தன்னுடைய குழந்தைகள் அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. என்னுடைய பார்வையில் இந்த ஒரு செயல் மிக மிக சரியானது. உங்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் என்னங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க.